அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். I don't want to compare our state with other states. இப்போ நீங்கள் பாரதிய ஜனதா ஆளுற ஸ்டேட்டே பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறதுல 2069 கேசஸ் வந்து உத்தரப்பிரதேஷ்லேருந்து நான் சொல்கிறேன். நான் அதில் கடைசியாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னாலும் அந்த உத்தரப்பிரதேசில் இருக்கிற இந்த 2029 கூட வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். பெண்கள்ங்கிறது பெண்கள் தான், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் பெண்கள் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே பெண்கள் தான். எல்லா பெண்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்யணும் தான் நான் பார்க்குறதால அதில் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு நாங்கள் கம்மியாக தான் இருக்கோம், நீங்கள் தான் அதிகமாக இருக்கீங்கன்னு அப்படி கூட நான் பழி சொல்கிறது கூட எனக்கு மனசு வர மாட்டேங்குது. பெண்களுக்கான ஒரு பாலியல் என்று வந்தால் எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் எங்களுடைய சகோதரிகள் தான், எங்களுடைய அம்மாக்கள் தான். ஆக அந்த விதத்தில் தான் அதுவும் நடக்காதவொன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒன்றியத்தையே நீங்கள் ஆளக்கூடியவர்கள், அதை நீங்கள் கவனம் செலுத்துங்கள். எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பது எப்படி என்பது எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தெரியும். அதனால தான் சட்டமன்றத்தில் இது சார்ந்து வரும்பொழுது ஒரு தீர்மானம், உச்சபட்ச தண்டனைக்கான ஒரு தீர்மானத்தை திருத்தி இன்றைக்கி தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காரு என்று சொல்லும் பொழுது எங்கள் பிள்ளைங்க எங்கள் அண்ணங்கிட்ட எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக எங்களுக்கான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று நினைக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைங்க நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்கன்னா இந்த பணம் வரலன்னு செல்ஃப் டிஃபென்ஸுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 19 கோடி போன வருஷம் நம்ம வந்து செலவு செஞ்சுருக்கோம். எதற்காக செலவு செஞ்சுருக்கோம்? 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பிள்ளைகள் கிட்டத்தட்ட 12 லட்சம் பிள்ளைங்களுக்கு யாராச்சும் ஒரு தொந்தரவுன்னு தான் தன்னை எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதுக்கு இந்த ஃபண்ட் எங்கேருந்து வந்துச்சு? இதே 60:40 ரேஷியோவில் இருக்கிற சமூக சிக்ஷா அபியான்லேருந்து. இப்போ அந்த பணத்தை முழுமையாக நிறுத்துறீங்களே, அப்போ நீங்கள் என்ன நினைக்க பார்க்குறீங்க? அப்போ என்ன விதைக்க பார்க்குறீங்க? பட் அதையும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன நடத்தினாலும் சரி, நம்ம பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன தேவையான செல்ஃப் டிஃபென்ஸை நாம் தொடர்ந்து நடத்துவோம் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் நான் நீ எப்படி நெருக்கடி கொடுத்தாலும் சரி, எங்களுடைய சமுதாயத்தை எங்களுடைய பிள்ளைகளை காக்க வேண்டிய அந்த மிகப்பெரிய பொறுப்பு என்பது அரசாங்கத்துக்கும் இருக்கின்றது, துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற எனக்கும் இருக்குது என்று தான் நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இந்த நிதி சார்ந்து 60:40 ரேஷியோ நிதி சார்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்னெல்லாம் இது வரைக்கும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோமோ எதையும் நிறுத்தாமல் நாம் அதை செய்வோம் என்கின்ற அந்த ஒரு நிலையில் தான் இருக்கிறார். மார்ச் மாதம் 14ஆம் தேதி 15 2 நாட்கள் பட்ஜெட் வருது. அதுலேயும் பல பதில்களை நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 90 நாட்கள் போகிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து அவர்களுக்கான பயணமாக நாங்கள் பார்க்கல, எங்களுக்கான பயணமாகத்தான் பார்க்குறேன். 90 நாட்களும் அவர் போகும்போது ஃபீல்டில் மனநிலைமை என்னங்கிறது அவங்க தெரிஞ்சுக்க தான் போகிறாங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இது அடடா இவங்களுக்கான பயணமாக நம்ம மேற்கொண்டுட்டோமே என்று வருத்தப்படக்கூடிய அளவுக்கு தான் அது அமையும் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். நான் இன்னொன்று வந்து இந்த ஸ்கூலில் மூடணும் அந்த ஸ்கூலில் மூடணும், தயவுசெய்து ஸ்கூலில் மூடணும்னு சொல்லாங்க. ஏற்கனவே உத்தரப்பிரதேச 25,000 ஸ்கூலில் மூடிட்டு இப்போ நீங்கள் வந்து அங்கே இருக்கிற இப்போ அந்த பிள்ளைங்களுடைய படிப்பில் வந்து மண்ணள்ளி போட்டுட்டு நீங்கள் உட்காந்துருக்குறீங்க. யூபிலையும் சரி பீகார்லேயும் சரி 25,000 15,000 மத்திய பிரதேசம் இப்படி எல்லா ஊரையும் ஸ்கூலை மூடுறதுலே இருக்கீங்களே. இது ஜனநாயக நாடு, எல்லாரும் அரசு பள்ளியில் தான் படிக்க நான் சொல்லுவேன். அரசு பள்ளியில் நான் உனக்கு நிறையா திட்டங்கள் கொண்டு வரேன், நீ சேர்ந்து படி, நீ பயன்படுன்னு சொல்கிறது தான் சரியான அணுகுமுறையாக இருக்கும். அதை விட்டு இந்த ஸ்கூலில் மூடு அந்த ஸ்கூலில் மூடுனா ஜனநாயக முறையில் இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் எந்த பள்ளியில் தான் பிள்ளைய படிக்கணும்னு ஆசைப்படுது அவங்களோட உரிமை. அதில் அந்த உரிமையில் கை வைக்கக்கூடாது. நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டுட்டு வெளியில் போயிடாமல் படிக்கின்ற வயசில் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தணும், படிப்பு சார்ந்த இன்ஸ்டியூஷன்ஸ் போய் சேரணும்னு நினைக்கிறவனாகத்தான் அதை நான் பார்க்குறேன். நான் பட் எது எப்படியாக இருந்தாலும் எங்களுடைய மார்ச் மாதம் 1ஆம் தேதி நாங்கள் இப்போ நியூ அட்மிஷன்ஸுக்கான அந்த ட்ரைவை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். அது எங்களோட கடமை, நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். சார் எங்களுக்கு என்ன வேணும் நான் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதில் தான் அவங்க இந்த மும்மொழி கொள்கை இந்த NEP அப்படிங்கிறத உள்ளே நுழைக்க பார்க்குறாங்க. தயவுசெய்து நீங்கள் அது உங்கள் வேலையோடு பார்த்துக்கோங்க. எங்கள் ஸ்டேட்டுக்கு என்ன வேணுங்கிறது எங்கள் முதலமைச்சருக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும் என்பதை தான் நான் தெரிவிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.